ஸோ சிபிஎம்ன்றது வந்து ரெப்பிட்டேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணுவோம். இது ஃபார் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? சிபிஎம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுடுதா? ஏதாவது டவுட் இருக்கா சிபிஎம்ல? ஓகே. மித்ரா உங்களுக்குண்ணா? கீர்த்தனா, நந்தனா, மித்ரா? ம். போட்டு பாருங்க. டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. ஏதாவது நான் அடிஷனல் சப்போர்ட் பண்றேன். ஓகே. இதுவாடா? கிராஷிங் புரியலையா? ஏன் எதனால என்ன எங்க ப்ராப்ளம் ஆகுது? சரி நான் ஒன்று பண்றேன். ஆ, ஓ அந்த ஆன்சர் சேஞ்சுக்கு சொல்றீங்களா? புக்குக்கும் நம்மளோட கால்குலேஷன் நான் என்ன போட்டேனோ அது கரெக்ட் செல்லம். ஓகே. புக்ல ஏன் அந்த மாதிரி இருக்குன்றது மட்டும் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? புக்ல தப்பா இருக்கு. ஆனா லைக் சார் வந்து எப்பவுமே சொல்வாரு. எங்களுக்கு ஆக்சுவலா முன்னாடி வந்து ஒரு மெயில் வரும். இந்த இடத்துல இங்க தப்பா இருக்கு. இது கரெக்ஷன் பண்ணணும்ட்டு. சோ அதனால இப்ப எல்லாரும் அந்த ஃபேக்கல்ட்டியை கேட்டுட்டு நான் இது பண்ண வேண்டியிருக்கு. சரியா? நான் என்ன ஆன்சர் போட்டேன்னா அது புரியுதா இல்லையா மித்ரா? அது ம். இப்போ புக் பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லன்னா திருப்பி வேணா உங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் புக்கு வந்து 99.99% ஐம் ஷூர் இட்ஸ் நாட் கரெக்ட். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே. பட் நம்ம போட்ட மெத்தட் கரெக்ட். 8 டவுட்டா? ஓகே. என்ன டவுட்ரா 8ல? ஆமா. ஆனா அது நம்ம போட்டு தானே ஆரம்பிச்சலாம். சரி 1 2 4ன்னு போடாதீங்க. வேற ஏதாவது வேணா போட்டுக்கோங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். எது எது சொல்றீங்க கண்ணா? இந்த நம்பர் சொல்றீங்களா? இதுவா? இந்த 2831 அதுவா? 5 அதுவா? 5 8 9 6 எல்லாம் இருக்கே அது. எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுன்னா புரியல. என்ன சொல்றீங்க? எக்ஸ்சேஞ்ச்னா எப்படி சொல்றீங்க? எக்ஸ்சேஞ்ச்னா எப்படிடா சொல்றீங்க? இப்ப ஏ இருக்கு. A3 B8 ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். அதனால வேற டைவர்ஷன். கரெக்டா? ம். அடுத்தது வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் ப்ரெடிசஸர் ஏபின்றான். ஆனா ரெண்டுமே இண்டிபெண்டன்டால ஆ. ம். இல்லடா இந்த 324 இத சொல்றாங்களா இல்ல இந்த 283 இத சொல்றாங்களா? எது சொல்றாங்க? இந்த 1243 இத சொல்றாங்களா? எந்த
14, 7, 3, 13, 10, 12, 9, 17. இங்க 9, 7, 17, 10, 5, 18, 14, 15, 11, 20, 12, 8, 20, 13, 9, 25, 16, 18, 12, 25. மூணுத்தையும் எழுதிட்டீங்களா? ஆ இதுக்குங்க. எழுதிட்டியா கண்ணா? நிதானமா எழுது. ஓகே. இப்போ சோ இங்க வந்து அஹ், ஒரே நிமிஷம் கண்ணம்மா. இது பேரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா T0ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இது பேரு. அடுத்தது இதுக்கு பேர் வந்து TM சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் TP. இப்ப அடுத்த காலம் வந்து நம்ம we are going to find out Tன்ற காலம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த T காலம்ன்றது வந்து ஆஹ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் டைம் கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா T0 plus 4 into Tm plus Tp divided by 6. So let's take it like this. இப்போ நீங்க போடாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க. This plus this plus 4 into 9 plus 12 எவ்வளவு வருது? 54ஆ? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை அப்படியே 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைடிங் பை 6. So this divided by 6. So ஃபுல்லா போட்டீங்கன்னா you will get expected time. So அதான் 9 9 6.67
9, 6.67, 17, 10, 5.33, 18.33, 13.67, 15, 10 plus 83, 20.33. இந்த ஃபார்முலா எழுதிக்கிறீங்களா? ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் டைம் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. TE plus T0 plus 4 into TM plus TP divided by 6. எழுதிக்கோங்க. இங்க போடவா? தெரியறதா? போடுங்க. ஆ குட். இது எல்லாமே போட்டிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் வேணா ஒரு 2 செல்லுக்கு வேணா ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்ணா. வருதான்னு பாருங்க உங்களுக்கு. 2 செல்லுக்கு. லைக் இந்த 1 to 2க்கும் 1 to 5க்கும் இது வருதான்னு பாருங்க. See நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்டிமிஸ்டிக் டைம் plus 4 into most likely time plus pessimistic time அந்த நம்பர் டிவைடட் பை 6 வருதா பாருங்க. சும்மா ரேண்டமா ஒரு 3 நம்பர்ஸ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? வருதா? சூப்பர். மத்த நம்பர்ஸ்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இந்த காலம். காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. அடுத்தது போலாம். அடுத்தது மூவ் ஆகலாமா? இது எல்லாம் சம்பள கொடுத்துருக்கிறது. சரியா? இது இப்ப நம்ம போடுறது. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? சாரி, எக்ஸ்பெக்டட் டைம் வரைக்கும் புரிஞ்சுது. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வேரியன்ஸ். ஓகேவா? வேரியன்ஸ்னா நார்மலா என்ன சொல்லுவோம்? எஸ்டி ஸ்கொயர் தான் வேரியன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா pessimistic time minus optimistic time divided by 6. Pessimistic time divided by optimistic time divided by 6. So pessimistic time minus optimistic time எவ்வளோ? இதுவும் ரெண்டு ரேண்டமா போடுங்க. மத்ததெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுவோம்? 12 minus 6. Okay, 8 minus 4, 20 minus 14, 13 minus 7, 9 minus 3, 25 minus 13. இப்படி போடணும். அது போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 6, 4 வரும். that divided by 6 போட்டா இந்த ஆன்சர் வரும் 10.67. போடுங்க ரேண்டமா ஃபர்ஸ்ட் 3 போடுங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இப்படி போடுறேன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது ரெண்டு காலமுமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். குட். இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர். கரெக்டா?
எழுதுங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணிட்டீங்களா? பெசிமிஸ்டிக் டைம் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6. அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். வேரியன்ஸ் என்ன? அதோட அப்படியே ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 0.67 இன்ட்டு 0.67 1 1 1 அப்புறம் 2 இன்ட்டு 2 0.5 இன்ட்டு 0.5 1.33 ஏதாவது ரேண்டமா 2 3 பண்ணி பாருங்க, வருதா பாருங்க. வந்து தக்கணும். சூப்பர். இது வரைக்கும் போட்டீங்களா எல்லாரும்? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். இப்ப பாருங்க கண்ணா, இப்ப இதுல லீஸ்ட் எது? இதுல ஆ லீஸ்ட் வந்து 5.33 கரெக்டா? அதுக்கு அடுத்தது 9ஆ? எங்க வருது 9? 10டா? 10 10.83 கரெக்டா? சோ இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப ஆக்சுவலா நம்மளோட இது வந்து 1ல தானே ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா? ஓ சாரி. இல்லடா இல்ல. இரு 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 இரு, ஒரு நிமிஷம். இல்லையே எனக்கு ஏன் 1 வந்தது எனக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. Illustration 15ல a marketing organization is planning a questionnaire survey on behalf of their client to assess market potential of instant foods. The following activities are involved in this project. So A design, optimistic, most likely pessimistic. B sample designல கொடுத்திருக்கான். C testing. D வந்து recruiting, interviewsல வந்து 2 3 10. training வந்து 1 1 1. allocation வந்து 4 5 6. ஓகே. இப்போ இந்த சம்முக்கு இதே ஆக்டிவிட்டி பண்றோம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா உங்களோட அந்த ஒர்க்கிங் அந்த சம்முக்கு? குட். சோ இந்த சம்முக்கு பண்ணி காமிக்கிறேன் அதே ஒர்க்கிங். சோ A A B C D E F. ஆப்டிமிஸ்டிக்ல வந்து 2 3 4. B வந்து 6 10 20. இது வந்து 2 4 6. D வந்து 2 3 10. ட்ரைனிங் வந்து 1 1 1 4 5 6. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 2 plus 4 4 into 3 plus 4.
அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சதுல? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? 2 plus 4 into 3 plus 4. So dividing by 6 என்ன வரும்? இதுல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன? ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 11 4 4 1 5 ஜி இருக்கா? ஓகே, இங்க இருக்கு GH. ஓகே, GH. ஸோ ஜி என்னன்னா 5 12 25. 6 10 20. ஸோ கரெக்டா வந்துடுச்சா? 13 11. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திஸ் மைனஸ் திஸ் this divided by so this divided by this. நீங்க வந்து இப்போ 2/6ன்றத அப்படியே எனக்கு நான் என்னோட ஒர்க்கிங் என்னோட ஒர்க் பண்ண நோட்டும் இங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. இங்கதான் நான் தப்பு பண்றேன். நான் கரெக்டா தான் இருக்கல? ஓ ஓகே ஃபைன். இது நான் MBA புக்ல இருந்து போட்டேன். எனக்கு ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வரும், பாயிண்ட்ஸ்ல தான் வரும். பாயிண்ட்ஸ் வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இந்த ஏ ஆக்டிவிட்டிக்கு வந்து ப்ரெசீடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அது ஆரிஜினா வச்சுக்கோங்க. 1 அப்படின்னு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிக்கு வந்து பியும் இண்டிபெண்டா இருக்கு. ஓகேவா? அதனால பிலயும் ப்ரெசிடென்ஸ் எதுவுமே, அதனால இங்க 2 கவர் ஆகுது. சிக்கும் ப்ரெசிடென்ஸ் இல்ல, அதனால சி இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க.
டிக்கு வந்து ரெக்ரூட்டிங், இதுக்கு வந்து பி கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இது நான் செக் பண்ணவா? நான் டயக்ராம் வேற மாதிரி போட்டிருக்கேன். இது பி இங்க இருக்கா? டி நான் இங்க போட்டிருக்கேன், ஆனா அவங்க இங்க போட்டிருக்காங்க. ஏன்னா டியோட டி வந்து ஆமா ஏபிசி ஒன்ல இருந்து வரனா அது ஓகே, ஏன்னா பிரசிடென்ஸ் இல்ல. ஆனா D வந்து பி தானே ப்ரெடிசஸர், அப்ப இங்கே தானே வரணும் அது இல்ல. ஆ, புக்கை பார்க்கவே. நான் என்னோட ஒர்க்கிங் பண்ணேன் எம்பிஏ புக்ல இருந்து. சரிடா, ஓகே, ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது மட்டும். பட் இந்த இந்த ஒர்க்கிங் மட்டும் போட்டுக்கோங்க சரியா. இந்த கிரிட்டிக்கல் பார்த்து இஎஸ்டி இஎஃப்டி இல்ல இல்ல, இந்த டயக்ராம் இது வந்து ம், இல்ல இது இங்க இங்க தப்பா இருக்கு ஆக்சுவலா. இங்க வராது. வீக் ப்ரெசிடென்ஸ் வந்து இங்க தான் வரும் ஷுவா. ராம் ஷுரா சொல். இல்லடா இது ப்ராப்ளம் இருக்கு. உங்க உங்க புக்லயும் இப்படிதான் இருக்கா டயக்ராம்? சரிடா, இது மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் சரியா. பட் as such இப்போ எனி உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டைமுக்கான லைக் ஃபார்முலாவும் வேரியன்ஸ் ஃபார்முலாவும் இதுதான். எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார்முலா என்னன்னா ஆப்டிமிஸ்டிக் பிளஸ் 4 இன்டு மோஸ்ட் லைக்லி பிளஸ் பெசிமிஸ்டிக் டிவைட் பை 6. ஓகே, வேரியன்ஸ் என்னன்னா பெசிமிஸ்டிக் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டிவைட் பை 6 த ஹோல் ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஸ்டெப் 1. இந்த பார்ட் ஆஃப் இட்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நான் இஎஸ்டி இஎஃப்டி நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு 3 பேர், நான் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 3 பேருக்கும் மார்னிங் ஏதாவது டைமிங் சொல்றீங்களா? லைக் 11 to 12 அந்த மாதிரி ஓகேவா இருக்குமா? 1 hour. ஓ, கிளாஸ் இருக்கா? எத்தனை மணில இருந்து ஆரம்பிக்குது கிளாஸ்? சரி, ஓகே, ஃபைன். சரி, எனக்கு எல்லாரும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா. இந்த 3 சம் இருக்குல்லடா, இல்லஸ்ட்ரேஷன் 14 15 16, இதோட வேரியன்ஸ் அந்த ஒர்க்கிங் மட்டும் போட்டு ரெடி பண்ணிக்கிறீங்களா? ஓகேவா மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, இந்த வேரியன்ஸ் மட்டும் ஸ்டெப் மட்டும் 3 பேர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த இந்த சார்ட் வந்து என்னோட எம்பிஏ இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சரியா. அப்படி எது கரெக்டடோ அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கொஞ்சம் எனக்கு இது கம்ப்ளீட்லி இது வந்து எனக்கு டவுட் தான், இது ஏதோ தப்பா இருக்கு. அடுத்த சமூகம் நான் பார்த்துடுறேன். ஓகே, நான் ஆக்சுவலா வந்து இது பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப வேரியன்ஸா இருக்கு புக்கோட என்னோட ஒர்க்கிங். இல்ல மேட்ச் ஆக மாட்டேங்குது, எனக்கு அந்த கான்செப்ட் மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி, நான் பாக்குறேங்கண்ணா. ஓகே, பார்த்துட்டு நாளைக்கு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க சரியா. ஓகே சொல்லுங்க. கீர்த்தனா தேங்க்யூ, கீர்த்தனா, நந்தனா தேங்க்யூ. எனக்கு கன்ஃபார்ம் பண்றீங்களா கீர்த்தனா? யாரோ நந்தனாவா கீர்த்தனா சொல்லுங்க. ஓகே, ஓகே சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.